ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல் உதவி ஆப் வந்து பார்த்து தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆபத்து காலங்களில் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள காவல் உதவி அப்படின்ற ஒரு செயலி இருக்குது. அந்த செயலி எல்லா பெண்களையுமே கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவசர காலங்களில் சிவப்பு நிற அவசரம் என்ற பொத்தானை அழுத்துவதன் மூலமாக பயனாளர் விவரம், தற்போதைய இருப்பிட விவரம் மற்றும் வீடியோ கட்டுப்பாட்டு அறையில் பெறப்பட்ட காவல்துறையின் அவசர சேவை வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது எமர்ஜென்சினா ரெட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் வரைக்கும் எல்லாமே வந்து சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு ஷேர் ஆகிடும். அவங்க அதன் மூலமாக சீக்கிரமாக வந்து அதை வந்து பார்த்தா பாதுகாப்பாக உறுதி செய்ய முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனைத்து கல்லூரிகளும் இதனை உறுதி செய்ய வேண்டும். ஸோ எல்லா கல்லூரி மாணவர்களுக்குமே இந்த ஆப் மூலமாக வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. கல்லூரிக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு காவல் உதவி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே இந்த ஆப் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வெரிஃபை வந்து பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த் என்ன, டோர் நம்பர் என்ன, வில்லேஜ் என்ன, சிட்டி என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தா ஓடிபி வந்து சென்ட் ஆகும். இந்த மாதிரி ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் ஸோ பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்டிருக்கும். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ மொத்தமாக 3 கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு 2 எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், அவங்க மொபைல் நம்பர் என்ன, நேம் என்ன, உங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன, உங்கள் ஃபாதர் மதனை கொடுத்துலாம், ஹஸ்பண்ட் நேம் என்ட்ரு பண்ணலாம். அந்த மாதிரி எமர்ஜென்சி கான்டாக்ட் பண்ணுறதுக்காக டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தா எல்லாமே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாச்சு. இதில் கொடுத்துருக்காங்க அவசரம் எமர்ஜென்சி, அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தொடர்புக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க, மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் யாராச்சும் குழந்தைகள் அல்லது பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஆப் மூலமாக தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு எமர்ஜென்சினா இந்த ஆப் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம்.